பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம மேலும் வளரணும். நம்ம அந்த வளர விடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன கிரியைகள் நம்மள்ட்ட தடை செய்கிறது என்பதை இந்த நாட்கள் கர்த்தர் பேச போகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் மனப்பாடமா கூட இந்த வசனங்கள் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின் படிதான், இந்த வசனத்துல என்னென்ன காரியங்கள், பாவத்தின் கிரியைகள் இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட செயல்பட்டு வருகிறது, இதுல இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறது கர்த்தர் நாட்கள் நமக்கு சொல்கிறார். கலாத்தியர் 5:19 மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. மாமிசத்தின் கிரியைகள், அது மாமிசத்தின் கிரியைகள்னா என்னதுங்க? சரி, பாவம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா மாமிசத்தின் கிரியைகள் என்ன அப்படின்னா, நமக்கு இரண்டு, ஒன்று ஆவி, இன்னொன்று மாமிசம். இந்த ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாமிச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சரி, ஆவிக்கேற்றபடி எல்லாருமே நடக்க முடியுமானா கிடையாது. பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஆவின் பிரகாரம் நம்ம நடக்கலாம். ஆனால் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியை பெறாதவர்கள், ஆவியை பெற்றவர்களும் மாமிசத்தின்படி நடக்கிறாங்க, அது வேற. ஆனால் மாமிசத்தின் கிரியைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டுமா? பரிசுத்த ஆவி வேண்டும். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லாமல் மாமிசத்தின் கிரியைகள் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. மாமிசத்தின் கிரியைகள் என்னென்னு பார்ப்போமே. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இந்த பாவம்லாம் நம்ம கிட்ட இருக்கா? அப்புறம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம். சரி, ஒன்று விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம். 6 பாவங்கள். இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துல நாங்கெல்லாம் இதெல்லாம் நாங்க இப்ப பண்றது கிடையாதுங்க. நாங்கெல்லாம் பரிசுத்தமாயிட்டோம், எங்கள்கிட்ட இப்ப இந்த பாவங்களே கிடையாது. என்ன கொஞ்சம் கோவப்படுவோம், கொஞ்சம் சண்டைகள் வரும், சின்ன பொய்கள் வரும், எரிச்சல் படுவோம். இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி பாவங்கள்ல எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பாவத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. விபச்சாரம் எங்கள்கிட்ட நாங்க விபச்சாரம் செய்கிறதே கிடையாதே அப்படின்னு நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எப்படி என்றால், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று, விபச்சாரம் செய்தாயிற்று. வேற எந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாம, ஒரு ஸ்திரீ, ஒரு ரோட்ல ஒரு ஸ்திரீ நடந்து போறா அப்படின்னா, அந்த ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப விபச்சார பாவம் இருக்கிறா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கு அடுத்த பாவம் வேசித்தனம்ங்கிற பாவம். வேசித்தனமும் விபச்சார பாவத்தோடு ஒத்த பாவம் தான், சரியா? அசுத்தம், காம விகாரம், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா, அருவருப்பான அந்த கிரியைகள்ல இந்த பாவங்கள்லாம் வருது. அந்த இச்சையோடு பார்க்கிற அந்த பாவத்துலதான் இந்த பாவம் எல்லாம் வருது. இந்த பாவம் யார் இடத்துல இருக்குங்கிறத இந்த நாட்கள் ஆராய்ந்து பாருங்க. நாங்க தப்பே பண்ணலைங்க அப்படின்னாலும், நீங்க ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டீங்கன்னா அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு, அவங்க அப்படி போறாங்க சிஸ்டர், நாங்க என்ன பண்ணட்டும்? அவங்க அப்படி போறாங்க சிஸ்டர், நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும், எப்படி வேணாலும் போகட்டும், நம்மளுடைய கண் தெளிவா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளுடைய கண் தெளிவா இருக்கணும். நம்மளுடைய கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் நியாயம் தீர்த்துக்குவாரு. ஆபாசமான துணிகளை போட்டுட்டு ரோட்ல போறாங்க, எங்களை இச்சை உண்டு பண்றாங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை அப்படி சொல்வீர்களானால் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் நியாயாதிபதி, அவர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்மளுடைய கண் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்கிறோம் அப்படின்னா, அவ வேசித்தனமான ஆடை அணிந்துட்டு போடுறா அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு நம்ம கண்ணை என்ன செஞ்சிடணும்? பார்க்கிறோம். இப்ப நம்ம ரோட்ல நடந்து போகும்போது பல காரியங்கள், நாய்கள் வரும், பன்றிகள் வரும், ஆடு மாடுகள் வரும், ஓநாய்கள் வரும், எல்லாம் வரும். நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம ரோட்ல நடந்து போறோம், எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வர்றாங்கன்னா பார்க்கத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே செய்வோம். ஆனா பார்த்துக்கிட்டு திருப்பி வாட்டி பாக்குறோம் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய பார்வையில் இச்சையான பாவம், விபச்சார பாவம் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை தேவன் நியாயம் தீர்த்து கொள்வார். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட நாய்கள் வரத்தான் செய்யும், பன்றிகள் வரத்தான் செய்யும், நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது.
ஒருவேளை அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம ஒருவேளை எதிர்த்தாப்புல வர்றாங்க நம்ம பார்த்துட்டாலும் திருப்பி நம்ம அந்த சன்னதியை பார்க்க கூடாது என்று, அந்த ஆட்களை பார்க்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, விக்கிரக ஆராதனை இருக்குதா? நாங்கத்தான் சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க விக்கிரக ஆராதனையில இருந்தோம், ஆண்டவர்களை வச்சுட்டாரு, இப்ப நாங்க விக்கிரக ஆராதனையில இல்லை அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பொருளாசையை விரும்புகிறவன் விக்கிரக ஆராதனைக்காரன், பொருளாசையை விரும்புகிறவன் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப பொருளாசை குறித்ததான ஒரு இச்சை உங்களிடத்துல இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, பொருளாசைனா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா அதே போல ஒரு பொருள் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு பொருளாசைகள், அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம். அடுத்தவங்க ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா அதே போல நம்மளும் செஞ்சிடணும். ஆனா நமக்கு அந்த வழிவாசல்கள் இருக்காது. ஆனால் அதை செய்யணுங்கிறது ஒரு பொருளாசை, அது ஒரு இச்சை நாவி, அதை செய்யணும் என்று அநேகர் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, விக்கிரகார் அதனை செய்கிறீர்கள். சிலைகளை வைத்து சிலை வழிபாடு செய்கிறது மட்டும்தான் விக்கிரக ஆராதனை கிடையாது. பொருளாசைங்கிறான விக்கிரக ஆராதனை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. விக்கிரக ஆராதனையோடு சேர்ந்து பில்லி சூன்யம், ரெண்டகம் பண்ணுதல், ஒரு காரியத்துக்காக ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றுகிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த வேதவசனங்கள் எல்லாம் ஆதாரங்கள் எடுத்து காட்டலாம், டைம் இல்லாதனால நான் அந்த வேதவசனங்கள் எடுக்கவில்லை. எடுக்கிறனால எடுத்து காட்டியிருக்கலாம், டைம் இல்லை. இன்னும் நிறைய வசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை பத்தி எல்லாம் பேச வேண்டி இருக்கிறதுனால இந்த பொருளாசை குறித்ததான, விக்கிரக ஆராதனை குறித்ததான, பில்லி சூன்யங்களை குறித்ததான வசனங்களை நான் எடுக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பில்லி சூன்யம்ங்கிறது ரெண்டகம் பண்ணுகிற பாவத்துக்கு ஒத்ததா இருக்கிறது. பகைகள், விரோதங்கள். சரி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், இந்த பாவத்தை நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் இந்த பாவம் நான் உங்களுக்கு விலக்கி காட்டினது போல இந்த கிரியைகள் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் அந்த பாவத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்புறம் உள்ள பாவங்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வரும், கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், இந்த மாதிரி கொலைகள் நாங்க எங்கெங்க செய்யறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கேட்பாங்க, நாங்கெல்லாம் கொலை செய்யறது கிடையாது. ஐயோ, அதெல்லாம் நாங்க அப்படியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஒருத்தனை நீங்கள் வாயினால் தூசிக்கிறதே அவனை கொலை செய்யறதுக்கு சமானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு ஆளை நீங்க பேசுகிற விதம் இருக்குது, அந்த பேசுகிற விதத்திலே நீங்கள் அவனை கொலை செய்கிறீர்களா ங்கிறது வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவனை அறிவால் எடுத்து வெட்டுகிறது மாத்திரம் கொலை கிடையாதுங்க. இந்த நாவில இருந்து வருகிறது பாருங்க வார்த்தை, இந்த வார்த்தை ஒருத்தனை கொலையும் செய்யும், அவனை உயிர்ப்பிக்கவும் செய்யும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாரையாவது மனசு நோக வடிக்கிற மாதிரி நம்ம பேசுறோமா, யாருக்கு விரோதமாய் பேசுகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஒன்று, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இந்த பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இப்படிப்பட்ட பல பாவங்கள் மாம்சத்தின் கிரியைகளா இருக்கிறது. சரி சிஸ்டர், இதெல்லாம் இருக்குது, ஓகே, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணலாங்க அப்படின்னா, கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி எப்படிங்க நடந்து கொள்ளுகிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க வெளியில நடக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு போங்க. ஆண்டவரே, நான் வெளியில போறேன், இந்த மாதிரிப்பட்ட எந்த இச்சையான காரியங்களும் என் கண் முன் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்துல அதை மாற்றி போடுங்க, ஜெபம் பண்ணிட்டு வெளில போங்க. கர்த்தர் அதுக்கு அந்த பிசாசுகள் கண் முன்னாடி வராது. நான் அப்படிதாங்க சொல்லுவேன். ஒருத்தனை நீ இச்சையா தூண்டுறீன்னா நீ பிசாசுன்னு தான் சொல்லுவேன் நானு. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடைசி நாட்கள்ல பிசாசு அநேகரை கையில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு திரிகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. இப்படிப்பட்டவைகளை எல்லாம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி எல்லாம் பாவங்களை வச்சுக்கிட்டு கர்த்தர் வருவாரு, நான் போவேன், நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க, போகவே முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் நம்மளை தேடி வருகிறது என்றால் அதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதுல ஒரு இதை சொல்லியிருக்கு பாருங்க. இதுல ஒரு பாவத்தை குறிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த நாட்கள்ல நம்ம வாயில இருந்து சரம் நிறைய பேச்சுகள் வரும். என்ன பேசுறோம்னு நமக்கும் தெரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது, பேசிக்கிட்டே இருப்போம்.
அது ஆண்டவர் சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு என்று வேதவசனம் சொல்வது. நான் அடிக்கடி எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை பேசுற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ எவ்வளவு தூரத்துக்கு உன் வாயை போட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசுறியோ உன் ஆவிக்குரிய ஜீவத்துல நீ வளர்ச்சியே இல்லை. நீ எங்கிட்ட பேசுறியா அவர்கிட்ட நம்ம பேசணும். அதுதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வளர்ச்சி என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமும் அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மனிதர்களிடத்தில் பேசுகிற அந்த டைம் வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், துதிப்பாடல் பாடலாம், ஸ்தோத்திர பலிகளை எடுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது நம்ம தேவனோடு அதிக நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. இதுல சீர்கேடான வீண் பேச்சுகள், நம்ம ஆண்டவர்கிட்ட வீண் பேச்சுகள் பேசுவோமா? சரி, நான் ஒரு இதை கேட்கிறேனே, கர்த்தர்கிட்ட நம்ம போய் ஜெபிக்கிறோம், இல்லைன்னா வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்துல வீண் வார்த்தைகள் இருக்குதா? இல்ல. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருக்கிறது. அதே மாதிரி துதித்து பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்ம உணர்வோம். ஆனால் மனிதர்களிடத்துல நம்ம பேசும்போது எத்தனை வீண் பேச்சுகள் வருது. என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? ஆராய்ஞ்சு பார்த்திருக்கோமா? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சொல்லக்கூடாததெல்லாம் மனுஷன்கிட்ட சொல்லுவாங்க, அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. மனிதர்கள் வேஸ்ட், மனிதர்களிடத்தில் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. மனிதர்களிடத்தில் நம்ம டைமை கொடுக்க கர்த்தரிடத்தில் டைம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அதனால கர்த்தரிடத்தில் அதிகமாய் டைம் கொடுத்து சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளாவார்கள். அதிக அவபக்திக்குள்ளாவார்கள். நம்ம மனுஷன் பேச பேச நமக்கு பக்தி விருத்தி உண்டாகவே செய்யாது. கர்த்தரிடத்தில் நீங்க பேச 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 பக்தி விருத்தி உண்டாய் கொண்டே இருக்கும். நீங்கள் மனிதர்களிடத்தில் பேச பேச அவபக்தி தான் உங்களுக்கு உண்டாகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஓகே, ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது ஏன் நாங்க உங்கள்கிட்ட இப்போ எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? சொல்லுங்க, எங்களுக்குள்ள வேற வேலை இல்லையா? இப்படி ஒரு செல்ல எடுத்து ஸ்டாண்ட வச்சு அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து டைமை வேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட நாங்க பேசி எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்னின பிரகாரமாய் நடக்கவும் பரிசுத்த நடக்கையாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். நீங்கள் அதிகமா பரிசுத்தமாகணும், அதிகமா தேவனுக்குள் வளரணும். மனிதர்களிடத்தில் இருந்து டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுக்கிட்டு தேவனிடத்தில் அதிகமாய் நெருங்கணும், தேவனுக்கா எதாயிலும் செய்ய பிரயாசப்படணும் என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு. அதனால தேவனுடைய ஜனங்களே, இந்த காலம் கொடிய காலத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. கொடிய காலம்னா கொடிய காலத்துக்குள்ள நாம என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. இன்னும் ஒரு நிர்விசாரம். சரி, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், கர்த்தர் தான் வர்றாருல, வரும்பு வரட்டும். அந்த ஒரு நிர்விசாரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நாம கடந்து போகக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் அதிகமாய் வளர்ந்து வாருங்கள். தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தர் என்ன, நான் அதான் ஒண்ணு சொல்லட்டா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஓகே. வேற ஏதாவது ஒரு வசனங்கள் எடுத்து காட்டுங்க. இந்த மெசேஜ் கேட்குறீங்கல்ல, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து எனக்கு காட்டுங்க. கிறிஸ்து இயேசு ஆசீர்வாதங்களை தர்றதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்க. கிடையவே கிடையாது. பாவத்தில் மாழ்கிற ஜனங்களை மீட்பதற்காக என் தேவன் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தார். அதனால அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை எனக்கு சொல்லலாமான்னு தெரியல. நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் அன்பானவர். நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் அன்பாத்தான் நடத்துவார், கர்த்தர் அன்பே பிரதானம் சொல்லியிருக்கிறார். அவர் அன்புதான், அவர்கிட்ட அன்புதான் மெஜாரிட்டி, அவர் கடிந்து கொள்ளாத தேவன். சரி, ஒரு வசனம் இருக்கு, எந்த அதிகாரம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
அந்த அதிகாரத்துல ஆண்டோட வருகையில 2 பேரை பிரிப்பார். வெள்ளாடும் செம்மறியாடு 2 சைட்லயும் பிரிச்சு விடுவார். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரங்கள்னு சொல்லுவார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அக்னியில போய் விழுங்கள்னு சொல்லுவாரு. அதனால தேவனுடைய ஜனங்களே, அவர் இப்பொழுது இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சொப்பனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் வரப்போகிறார். அந்த சொப்பனத்துல அடிமைக்கு வெளிப்படுத்தப்பட்டது, கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற யாரா இருந்தாலும் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருப்பார். ஆட்டுல ஒரு கால் சேட்டுல ஒரு கால் வைத்திருக்கிறவர்களுக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டார். அவருக்கு பயந்து உண்மையாய் தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு வழிகாட்டினது, நான் வரப்போகிறேன், கிருபையின் வாசல் அடைபட்டு முன்னே மனம் திரும்புங்கள். கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது. தேவனுடைய ஜனங்களை மனம் திரும்பி இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தின் சந்தோஷத்தில் மூழ்கி கிடக்கிற நீங்கள், தேவன் வரப்போகிறார், தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் எழும்புங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஓகே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாம் தேட வேண்டுமா? மேலானவைகளே தேட வேண்டுமா? அந்த பூமிக்குரிய காரியத்துல இன்றைக்கு அநேகர் அது அந்த பூமிக்குரிய அந்த பஞ்சு எப்போதுமே கீழே பார்த்துதான் மேயும். பஞ்சு என்றைக்காவது மேல பார்த்திருக்கிறீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்தா எங்களுக்கு சொல்லுங்க. பஞ்சு எப்போதுமே இப்படி கீழேதான் பார்த்து அந்த சாக்கடைகளை மோந்து கொண்டு திரியும். வாட எங்க கிடக்குதோ அங்க அந்த பன்றியோட கூட்டங்களை நம்ம பார்க்கலாம். எங்க அசுத்தங்கள் கிடக்கும் அங்க அந்த பஞ்சுகளை நம்ம பார்க்கலாம். இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவ கூட்டங்கள் பஞ்சுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மேலானவர்களை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த கீழே கிடக்கிற இந்த பன்றிகளை போல் இந்த கீழே கிடக்கிற இந்த நாற்றம் முடிச்ச காரியங்களை தான் நம்ம என்ன செஞ்சிரோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் எச்சரிக்கிறார். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். எபேசியர் 2:1-5 வரைக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம என்னென்ன பாவங்களை விழுந்து கிடந்தோமோ எல்லா பாவங்களிலும் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார், ரட்சித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவைகள் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ள வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். மாமிச இச்சைக்கு ஒப்பு கொடுத்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம காணப்பட்டோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 4 நாள் ரட்சிக்க பண்ணா மட்டும் பத்தாது. உன் கிரிய வெளியில தெரியுதா? நாம நடந்து போகும்போது கர்த்தருடைய பிள்ளை வர்றாங்கன்னு சொல்லுற சாட்சி இருக்குதா உங்ககிட்ட? இருக்குதான்னு கேக்குறேன். ஏனோ தானன் வாழ்றது எப்படி இருந்தா உன ஆண்டவர் அழைச்சிட்டு போவாருங்கிற தைரியம் உனக்கு கிடையவே கிடையாது. உன்னை அழைச்சிட்டு போக முடியாது ஆண்டவர். அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் தேவன். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இந்த வருஷமும் ஒரு வாய்ப்பு, 2025 ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும். ஆமா, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்கன்னா வெட்டி போற்றுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களா இருந்தோம். கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தை காலில் கீழே போட்டு மிதிக்கிறீர்களா? வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னுடைய ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினார்?
இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சுட்டோம்னா அவங்க ஒருவேளை அதுக்கு ஏதாவது நமக்கு நிகரா ஏதாவது செஞ்சுட்டா நமக்கு கொந்தளிப்பு வருதா? அப்ப இயேசு எவ்வளவு விலையேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்திருக்கிறார். அதை நீங்க காலின் கீழே போட்டு மிதித்தால் அவர் சும்மா இருப்பாரா? பிதா சும்மா இருப்பாரா? குமாரன் ரத்தத்தை நீ காலின் கீழே போட்டு மிதித்தால் அவர் சும்மா இருப்பாரா? கேட்கிறேன். உன்னுடைய நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்துலதான் நான் இருப்பேன். பாவத்திலிருந்து விடுதலை பெற மாட்டேன். இன்னும் செல்போன்ல இருப்பேன். இன்னும் செல்போன்ல தேவையில்லாத நான் பார்ப்பேன். சினிமாவை பார்ப்பேன், சீரியலை பார்ப்பேன், கெட்ட காரியங்களை பார்ப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், நான் சிச்சைகளுக்கு இடம் கொடுப்பேன், விபச்சாரம் வேசித்தனை நான் செய்வேன், விக்கிரகாராதனை நான் செய்வேன். இப்படிலாம் இருந்தீனா தேவனுடைய வருகையில் நீ எப்படி போவ? ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நீ போக மாட்ட. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நீ போக முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாஸ் தான் பொய் பேசுவான். அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலிருந்து அதே அநேக பொய்களை எடுத்து பேசுவான். இன்றைக்கு அநேகர் பொய் பேசுகிற கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்னிடத்தில் இதை சொன்னார், கர்த்தர் இப்படி பேசினார், கர்த்தர் அப்படி பேசினார். கர்த்தர் பேசாத வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் பேசினார். பொய் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியே பொய் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் பேசாம நீ கர்த்தர் பேசினார் என்று நீ சொல்லாத. உனக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டா போச்சு. கர்த்தர் பேசினார்னு. கர்த்தருக்கு நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்புங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் 7:20ஆம் அதிகாரத்திலிருந்து. சரி, நம்முடைய இருதயம் இருக்குல்ல, ஒரு கேடான இருதயம் பார்த்துக்கங்க. இந்த இருதயத்துக்குள்ள இருந்து வருகிற அருவருப்புகள் என்னென்னு பாத்துருவோமா? மார்க் 7:20ஆம் வசனத்துல இருந்து 23ஆவது வசனத்துல, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டு இருக்கா? ஐயோ, புதிய பாட்டுல எல்லாம் தீட்டெல்லாம் கிடையாது. நீங்க என்ன தீட்டை குறிச்சு பேசுறீங்க? புதிய பாட்டுல தீட்டெல்லாம் கிடையாது சிஸ்டர் அப்படின்னா, தீட்டு உண்டு. என்ன தீட்டுன்னு பாத்துருவோமா? மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துமா. தீட்டுன்னா என்னன்னு தெரியுமா? சில பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டு, இதை தொட்டா தீட்டு, படிச்சிருப்பீங்கல்ல தீட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல எதை தீட்டு என்று வேதவசனம் சொல்லுகிறதுனா, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீங்க என்ன இப்படி எல்லாம் சும்மா 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 என்ன சிஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? எனக்கு வேற வேலை கிடையாது, இது சொல்றதா என் வேலை. களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டகுணங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பொறாமையும், மதிக்கேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். தீட்டு இருக்கா? வெளிப்படத்துல இருக்குல்ல. தீட்டுள்ளது பொய், அருவருப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. இந்த மாதிரிப்பட்ட தீட்டுகளை நீங்க வைத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம்னா முடியாது. அதுல என்ன சொல்லி, கபடு சொல்லியிருக்கா? கபடு சொல்லியிருக்கு, தூசணம் சொல்லியிருக்கு. ஒரு வசனம் இருக்கு, நான் மெசேஜ் எடுக்கும் கூட அந்த வசனத்தை எனக்கு ஆவியான உணர்த்தல, நான் அதை எழுதல. என்ன வசனம்? தூசணத்தை வச்சு நீ என்ன பாவம் பண்ணு, அது உனக்கு மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பண்ணுகிற பாவம், அது தூஷணம், அது உனக்கு மன்னிக்கப்படாது. அது இன்மேலும் மண்மேலும் மன்னிக்கப்படாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அநேகர் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்வார்கள். அறியாத புறஜாதிகள் செய்கிறார்கள், அது வேற. கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன செய்வாங்க அப்படின்னா, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசுவார்கள். அந்நியாவிகள் நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, அதெல்லாம் வேற, விட்டுருங்க. அதெல்லாம் பரிசுத்தாவி. இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசிடாதீங்க. நாங்க பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசவில்லை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பரிசுத்தாவியது அசுத்தாவியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, எல்லாத்தையும் பரிசுத்தாவிக்கிட்டே செய்து நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்ல முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த பாவமும் மன்னிக்கப்படும் மனுஷனுக்கு. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகள் சொல்வீர்களானால் இன்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இதுல பார்த்தோம்ல, மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரிப்பட்ட கேடுகள் புறப்பட்டு வரும். இவைகள்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகளுக்கு நாம விலகி இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவராலேன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஆமேன்.
கிறிஸ்துவ மட்டும்தான் பிரசங்கிக்கணும், கிறிஸ்துவ மட்டும்தான் பிரசங்கிக்கணும். வேற எதையும் குறித்து சொல்றதுக்கு நான் விரும்பவில்லை சொல்றாரு பவுல். வேற எதையுமே நான் மனுஷங்கிட்ட சொல்ல விரும்பல. இயேசுவை மட்டும் பற்றி நான் பிரசங்கிக்க ஆசையா இருக்கிறேன். அவருக்கு இயேசுவை மட்டும்தான் முன்னிறுத்தி எல்லாமே செஞ்சாரு. நான் உன்னை சொல்லட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். எவன் ஒருத்தன் உண்மையாய் கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டு ஊழியம் செய்கிறானோ அவனை பார்த்தால் தனியாக தெரியும். எவன் ஒருத்தன் கிறிஸ்துவை பின்னிறுத்தி கொண்டு ஊழியம் செய்கிறானோ அவனை பார்த்தாலும் நமக்கு தானாக அழகா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று அடையாளம் கண்டு கொள்ளலாம். தன்னை மறைத்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை கர்த்தர் இந்த நாட்களில் கனம் பண்ண விரும்புகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காய் உண்மையாய் ஊழியம் செய்ய விருப்பப்பட்டு கர்த்தருக்காய் உண்மையாய் பாடுகளை அனுபவித்து ஊழியம் செய்கிறீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்ல போகிறார். கள்ளத்தனமாய் இந்த ஓநாய் கூட்டங்களாய் ஊழியம் செய்கிற இந்த மாதிரிப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு என்று சொல்லி மேடைகள் போட்டு பல காரியங்கள், சினிமா பாடல்களை மேடையில்னு பாடி சொல்லி கொடுக்குறானுங்க ஊழியக்காரனுங்க. சினிமா பாடல்களை பாடி சொல்லி கொடுக்குறானுங்க. விசுவாசிகளும் கையை தட்டி மானங்கட்ட கிறிஸ்தவ கூட்டங்க. நீ எல்லாம் கிறிஸ்தவன், நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன், நீ எல்லாம் ஒரு விசுவாசி, சினிமா பாட்டு பாடுறான், நீ கையை தட்டி கீழே இருந்து கோஷம் கொடுக்குற. உனக்கும் விக்கிரகாராதனை செய்யறவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன வித்தியாசம்? சம்பந்தம் இல்ல, என்ன வித்தியாசம்? கேக்குறேன். இங்க இருந்து ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காய் உண்மையாய் ஓடுகிறவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களையும் எழுப்புதல் வர வேண்டும். இந்தியாவில ஒவ்வொரு இடத்துலயும் தேசங்கள் எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியாவில எழுப்புதல்ல? நீ சினிமா படத்தை போட்டு சினிமாவை காட்டி நாளைக்கு நீ என்ன செய்வான் தெரியுமா? நாளைக்கு நீ என்ன செய்வானுங்க தெரியுமா? சினிமா பெரிய ஒரு திரையை போட்டு சினிமா தியேட்டர்களாய் அதை மாற்றி விடுவானுங்கள். இப்படிப்பட்டவனும் மாற்றுவானுங்க. தேவனுடைய சின்னங்களே, உலகத்தானுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. நீ வேஷங்களை போட்டுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயா? உன் வேஷம் ஒரு நாள் கலையும். உன் வேஷம் ஒரு நாள் கலையும். யூதாசை போல நாண்டு கொண்டு சாகக்கூடிய நிலைமைகள் வரும். பார்த்துக்கங்க, யூதாசை போல நாண்டு கொண்டு சாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தேவனுக்கு பயப்படாதவனுடைய நிலைமை இதுதான். நான் உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். நீ எவனா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, பலிபீடத்துல ஏறி நிக்கிறியா? தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பயந்து நட்டக்கத்தோடு அவருடைய பாதத்துல வந்து அமர்ற என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ உன் பாட்டுக்கு ஆட்டத்தை போட்டு பலிபீடத்துல கிறிஸ்துவோட நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பை யாரால் சகிக்க கூடும்? மனம் திரும்பு. நீ பெண் ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, ஆண் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த வருடம் உனக்கு தவணையாக கொடுக்கப்பட்டது. அநேக ஆத்துமாக்களை சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். அநேக ஆத்துமாக்களை நரகத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறான். கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்புங்க. இல்ல நீங்கத்தான் வெள்ளையும் போட்டு எங்களை ஏமாத்துறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை, அது உங்களுடைய பிரச்சனை. ஒருவனை பார்த்தால் தெரியும் இவன் உண்மையான கிறிஸ்தவ ஊழியக்காரனா, இவன் உண்மையாய் கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற விசுவாசியா என்று பார்த்தால் தெரியும். ஆவிகளை பகுத்தறியுங்கள். இது எந்த ஆவி? இது தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியா, இல்ல லூசிபரால் அனுப்பப்பட்ட ஆவியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஒரு ஓப்பன் டாக்க நான் ஒன்று சொல்லுகிறேன். லூசிபரின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா, மியூசிக்குகளை போட்டு அந்த மியூசிக்குகளை கொண்டு மக்களை கவர்ச்சியாய் கொண்டு வருகிற அதுதான் லூசிபரின் ஆவி. தெளிவடையுங்கள், விழிப்படையுங்கள். கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. விழிப்படையுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள் இருந்து வெளியே வாருங்கள். மியூசிக்கை போட்டு டுமார் அடிக்கிறது, கலர் லைட்டுகளை வைக்கிறது. அதே மாதிரி பெண் ஊழியக்காரிகளை நான் சொல்லுகிறேன், சாயத்தை பூசிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத மேக்கப்புகளை பண்ணி கொண்டு அவளை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்களா? அந்த பெண்ணை அவள் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாளா? இல்லை. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அழகு வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். எடுத்து வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம்
அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாட்கள்ல தன்னை அலங்கரித்துக் கொண்டு பலிபீடத்தில் நின்று வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வேடிக்கைக்காரர்கள் நீங்களா போய் ரோட்ல போய் வேடிக்கை காட்டுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் வேடிக்கை காட்டாதீர்கள். நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்றால் உன் முக சாயலிலே தெரியும். முகசாயில சொல்ல கொந்தளிக்கிறது இருதயம். எங்கெந்த தேசத்திலே எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எழுப்புதல் ஏன் வரவில்லை என்றால் இந்தியா கேடுகட்ட தேசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரன் மூலமாக, ஊழியக்காரிகள் மூலமாக என்னுடைய ஜனங்களை பாதாளத்துக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் வேதனைப்படுகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்பும். மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு ரெடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உமது நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அக்கிரம செய்கைக்காரரை விட்டு என்னை விட்டு போங்கன்றுவாரு. அக்கிரம சூழலை போட்டு விடுவார் உங்களை. ஒழுங்கா மனம் திரும்பு. நீ ஒழுங்கா மனம் திரும்பு. மனம் திரும்பி உண்மையாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய். ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்து. உனக்கு கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம், இப்படிப்பட்ட உபதேசத்தை நீ பண்ணாத. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எவன் ஒருவன் சத்தியத்தை போதிக்கிறானோ அவன் பின்னாடி போங்க. சினிமா பாடல்கள், உலக பிரகமான காரியங்களை கொண்டு சபைக்குள்ளே திணிக்கிறவன் பின்னாடி நீங்க போவீண்டால் உங்களுக்கும் நரகம் ரெடியாக இருக்கிறது, பாதாளம் திறந்தே இருக்கிறது. ரெடியா போங்க. ஆனால் தேவனுக்காய் உண்மையாய் ஓடுகிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். தேசம் எழுப்புதல் அடையாதா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வரமாட்டார்களா? இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் திருந்தாவிட்டால் ஐ டோன்ட் ஹேவ் சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியாது, அது உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள பிரச்சனை. சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை. சொல்லி கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புங்கள், கர்த்தர் வரப்போகிறார். உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து விடுங்கள், மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைந்து விடுங்கள். நாங்க இங்க கடந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்ல கத்துறோம், பாவத்துல இருந்து வெளியில வாங்க, பாவத்துல இருந்து வெளியில வாங்கன்னு. நீங்க சபைக்குள்ள இருந்துட்டு பாவத்தை உள்ள கொண்டு 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 மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. வாசற்படி வந்து விட்டார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி அப்பா. எச்சரிப்படையமான வார்த்தையில கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எவ்வளவு பாவத்தின் கிரியைகள் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது சுவாமி. இந்த பாவத்திலிருந்தெல்லாம் எங்களை வேறு பிரித்து எடுத்து கர்த்தாவே உடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளா எங்களை சேர்க்கும்படியாய் கர்த்தர் சீக்கிரமாய் வாங்கப்பா. இந்த பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறதப்பா. நோவா காலத்தில் நடந்தது போல கர்த்தாவே இந்த உலகம் சீர்கேட்டு நான் நிறைந்து போயிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீர் வேறு பிடித்து எடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடியவரை இந்த நிலைநிறுத்தி காத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக தகப்பனே. எங்களால் முடியாது அப்பா, நீங்கள் எங்களுக்கு பலன் தாங்க. இந்த மாதிரிப்பட்ட கள்ள ஊழிய செய்கிற கள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் சந்திங்கப்பா. கள்ள விசுவாசிகளை கர்த்தர் சந்திங்கப்பா. விசுவாசிகள் ஊழியர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற ஒவ்வொருடைய போர்வைகளை கர்த்தர் உறிந்து வருமாறு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரை எச்சரிப்பு கொடுத்தவர்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. லூசிபரின் ஆவியோடு இருக்கிறார்கள் ராஜா, அவர்களை மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.